அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகான கிராமம். அங்க மீனவனான சூரையா, அவனுடைய பொண்டாட்டியான சீதா, அவங்க அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலையில நேரம் சூரையா ஆத்துக்கு போய் நல்ல பெரிய மீனா கொண்டு வந்து கொடுத்தத சீதாவும் சீதாவோட மாமியாரும் வெளியில உக்காந்துக்கிட்டு கல்லுல தேய்ச்சி அந்த மீனை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனை சுத்தம் செஞ்சு செஞ்சு சீதாவோட கையெல்லாம் எரிஞ்சாலும் கூட அவ வேலைய நிப்பாட்டல. அத்த, நம்ம வாழ்க்கை ஏத்த இவ்வளவு மோசமா இருக்கு. நாம வேலை செஞ்சு செஞ்சு நமக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. அங்க என் வீட்டுக்காரரு ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு அந்த தண்ணியில நனைஞ்சு இந்த மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா இத சந்தையில 10 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நேத்து வரைக்குமே நாம பட்னியா தான் இருந்தோம். இன்னைக்கு குடிக்கிறதுக்கு வீட்டுல கஞ்சியே இல்ல. பசி, இந்த வறுமை, இது எல்லாத்தையும் தாண்டி என்னைக்கு நம்ம மேல வர போறோமோ எனக்கு புரியல அத்தை. நம்ம வாழ்க்கைய நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. என்னம்மா பண்ண சொல்ற? நம்ம தலையில கடவுள் கஷ்டப்படணும்னு எழுதி வச்சுட்டாரு போல. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இந்த காலத்துல மனுஷங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லம்மா. அந்த காலத்துல என் புருஷன் புடிச்சுக்கிட்டு வர மீனை வாங்குறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஜனங்க கூட்ட கூட்டமா நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என் புள்ள கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வர மீனை வாங்குறதுக்கு ஜனங்களே இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத சீதா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் நமக்கு நல்ல வழிய காட்டுவாரு. அவனுக்கு நாம தான் தைரியம் கொடுக்கணும். என்னை எப்படி அத்த தைரியமா இருக்க சொல்றீங்க? நேத்து அந்த தலைவர் வெங்கடேசன் வந்து உங்க புள்ளைய மிரட்டிட்டு போனாராமா. அவரு சொல்ற விலைக்கு தான் இங்க மீன் விக்கணுமா, இல்லனா உன்னோட வியாபாரமே நடக்காது, அது எப்படி நடக்குதுன்னு பாத்துக்கிறேன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு. அவனால ஏதாவது தொந்தரவு வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த. என்னது, அந்த வெங்கடேசன் வந்து என் புள்ளைய மிரட்டிட்டு போற அளவுக்கு வந்துட்டானா? அவன் யாரு, அவன் சின்ன வயசுல எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதா? என் புள்ள வரட்டும், இன்னைக்கு அந்த வெங்கடேசனுக்கு இருக்கு பாரு. அதே நேரத்துல ஊர் மீன் சந்தையில சூரையா மீனை கூடையில வச்சு வித்துக்கிட்டு இருக்கும் போது வெங்கடேசன் அவன்கிட்ட வேலை பாக்குறவனோட அங்க வந்திருந்தான். என்னடா சூரையா, நேத்தே ராமையா கிட்ட சொல்லி அனுப்புனல்ல, இந்த ஊர்ல நீ மீன் விற்கணும்னா அதை நான் சொல்ற விலைக்கு தான் விற்கணும்னு. கிலோ 10 ரூபாய்க்கு கொடுக்க போறியா இல்லையா? பக்கத்தூர் வியாபாரிங்களே என் பேச்சு கேட்டு அந்த விலைக்கு விற்கிறாங்க, உன்னால விற்க முடியாதா? ஐயா, வெறும் கிலோ 10 ரூபாய்க்கு விற்றா எனக்கு என்னங்கய்யா இருக்கும்? வீட்டில் என்னோட பொண்டாட்டி, வயசான எங்கள் அம்மாவும் இருக்காங்க. ராத்திரி முழுக்க குளிரில் கஷ்டப்பட்டு ஒழிச்ச எனக்கு ஒரு பலன் வேணாவா? தயவு செஞ்சு நான் பிடிச்ச மீனை விற்க விடுங்க, என்னோட வயிற்றுல வந்து அடிக்காதீங்க. என்ன சூரையா, எங்கள் ஐயாவே எதிர்த்து பேசுறியா? பக்கத்து ஊருக்காரங்களே கம்மி விலைக்கு விற்கிறாங்க, உன்னால் முடியாதா? அவங்க கொடுக்கறது அவங்களோட விருப்பங்க ஐயா, நான் கொடுக்கறது என்னோட விருப்பம். தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, என்னையும் கொஞ்சம் பொழைக்க விடுங்க. நீ பொழைச்சா எனக்கு என்ன, பொழைக்கலன்னா எனக்கு என்ன? நான் சொல்கிற விலைக்கு விற்கிறதா இருந்தால் இங்கே வியாபாரம் நடத்து, இல்லை உன் வலையை கொளுத்தி போட்டுருவேன். டே ராமையா, அவன் கூடையில் இருக்கிற எல்லா மீனை தூக்கி தூரமாக வீசுடா. அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ கோவமா அங்கிருந்து போயிட்டான். சூரையா கண்ணுல கண்ணீரோட மீன் கூடையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டான். நடந்தது எல்லாத்தையுமே அம்மா பொண்டாட்டி கிட்ட சொன்னான். அத கேட்ட உடனேயே ராஜம்மாவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. அவனை இன்னைக்கு என்னன்னு பாத்துடலாம் வா சீதான்னு சொல்லி சீதாவையும் கைய பிடிச்சு எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனாங்க. அப்போ அங்க வெங்கடேச ரொம்ப பந்தாவா வீட்டுக்கு வெளியில உக்காந்துக்கிட்டு இருந்தான். ராஜம்மா கோவமா அவன் முன்னாடி போய் நின்னாங்க. பின்னாடியே சீதா கொஞ்சம் பயத்தோடவே நின்னுக்கிட்டு இருந்தா. என்னடா வெங்கடேசு, ஏன் புள்ள மேலேயும் அதிகாரத்தை செலுத்துறியா? அவனை வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? ஏய் கிழவி, என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் இந்த ஊருக்கு தலைவர், நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். ஐயா, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என் வீட்டுக்காரரை வியாபாரம் செய்ய விடாம நீங்க ஏன் தடுக்கிறீங்க? எங்க வயித்துல அடிக்காதீங்க ஐயா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் புள்ளைய நீ வியாபாரம் செய்ய விடாம தடுக்க பாப்ப? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சின்ன வயசுல நீ எப்படி இருந்த அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பாரு. பசியோட என் வீட்டுக்கு வரும்போது உனக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன். என் வீட்டுக்காரரு வலைய எடுத்து போட்டு மீன் பிடிக்கும் போது அவருடைய வேட்டிய பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே நடந்து போனவே நீ. பக்கத்து வந்தவங்க நீங்க, உங்களை பார்த்து பசியார சாப்பாடு போட்டவங்க நாங்க. இப்போ என் புள்ளையே நீ மிரட்டிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு நீ ஏதோ கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு தலைவர் பதவியில உக்காந்த உடனே உனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அன்னைக்கு இருந்தது எல்லாத்தையுமே மறந்துடாதரா. அத கேட்டு வெங்கடேசனுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. அவமானத்துல அவன் தலைய தொங்க போட்டான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. ஏய்,
என் வீட்டுக்கு வந்து என்னையே அவமானப்படுத்துறியா? தேவையில்லாம எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? டேய் ராமையா, இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புடா. நாளையிலிருந்து அந்த சூரையா எப்படி வலை போட்டு மீன் பிடிக்கிறான்னு நானும் பார்க்கறேன். வெங்கடேசன் உத்தரவிட்டதுனால சூரையாவால மீன் பிடிக்க போக முடியல. 2 நாள் ஆச்சு. வீட்டுல இருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் செலவா போயிடுச்சு. இப்ப வீட்ல யாருக்கும் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாரும் பட்னியா இருந்தாங்க. அன்னைக்கு ஆகாயம் மேகமூட்டமா இருந்துச்சு. சூரையா, ராஜம்மா, சீதா 3 பேரும் அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்கல. பாவம், எல்லாரும் வயிறும் பசியால கத்திக்கிட்டு இருந்துச்சு. சூரையா, சீதா ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்து கண்ணீர் விட்டாங்க. ஏங்க, நாம என்ன பாவம் பண்ணோன்னு அந்த கடவுள் இப்படி நம்மள தண்டிக்கிறாரு? நேத்து வரைக்கும் ஏதோ நீங்க மீன் பிடிச்சு 1 ரூபாய் 2 ரூபாயாவது கொண்டு வருவீங்க. அதுல கஞ்சியை செஞ்சாவது நம்ம 3 பேரும் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மள விடுங்க. வயசானவங்க அத்தை, அவங்க நேரத்துக்கு சரியா சாப்பிடலன்னா அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போகாதா? என்ன மன்னிச்சிடு சீதா. நான் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளைனாலும் உங்களுக்கு என்னால் சாப்பாடு போட முடியலையே. எனக்கு தெரிஞ்ச வேலை உங்களுக்கு கஞ்சியை ஊற்ற மாட்டேங்குது. என் வேலை மூளையிலே விழுந்திருக்கு. என்னால் பணம் சம்பாதிக்க முடியலை. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிக்கணும், உங்களை பார்த்துக்க கூட முடியாமல் போனதுக்கு. அழாதப்பா. அந்த வெங்கடேசனை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினதுனால அவன் நம்ம மேல கரை வச்சுதான் உன்னை மீன் பிடிக்க அனுப்ப மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க பட்டியா இருக்க காரணமும் நான் தான். நாளைக்கு யார் வீட்டுக்காவது போய் பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு குடிக்க நான் கஞ்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் அழாதீங்கப்பா. அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரம் இருட்டுல அந்த 3 பேருமே சாப்பிடாம கண்ணுல கண்ணீரோட அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சூரையாவோட குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது அந்த பக்கம் வெங்கடேசனுடைய வீட்டுல பண்டிகை கோலாகலம் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னா, பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த அவனுடைய புள்ள இன்னைக்கு ஊருக்கு வரான். அதனால வெங்கடேசனும் அவன் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இங்கே பாருமங்கம்மா, புள்ள வரான்ல, இன்னைக்கு அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வச்சுடு. முக்கியமாக நாட்டுக்கோழி குழம்பு, மீன் வறுவல் செஞ்சு வச்சுடு. சரிங்க. ஆனா நம்ம சமையல்காரனுக்கு மீன் குழம்பு வைக்க வராதே. கவுச்சு நாத்தமே போகலன்னு முந்தானேத்து பண்டிகைக்கு வந்த நம்ம புள்ள சாப்பிடவே இல்லையே. யாராவது நல்லா சமைக்கிறவங்கள இன்னைக்கு வர சொல்றீங்களா? வெங்கடேசனுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. அப்பதான் வேலைக்காரன் அவர் பக்கத்துல வந்து நின்னு, ஐயா, அந்த சூரையோட அம்மா இல்லை, அவங்க மீன் குழம்பு செஞ்சா 4 ஊருக்கும் மணக்குங்க ஐயா. அவ்வளோ சுவையா நம்ம ஊரில் யாராலையும் செய்ய முடியாது. நீங்கள் அன்னைக்கு அவங்கள வெட்டிட்டீங்க. அதனால பாவம் அவங்க குடும்பமே இப்போ பசியில் தவிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேலை இருக்குன்னு கூப்பிடுங்க, வயிறார சாப்பாடு போடுறோம், 2 ரூபா கூலி கொடுக்குறோம் சொன்னா அவங்க ஓடி வந்துருவாங்க. வெங்கடேசனுக்கு அவங்கள கூப்பிடுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா புள்ளையோட சந்தோஷத்துக்காக சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே அவர் வீட்டு வேலைக்காரன் போய் சூரையா கிட்டயும் ராஜாம்மா கிட்டயும் விஷயத்த சொன்னான். ஆனா அதை கேட்டதும் சூரையாவுக்கு ரொம்ப கோவம் தான் வந்துச்சு. வேண்டாம்மா, உங்களை விரட்டினவங்க வீட்டில் போய் நீங்கள் சமைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நாம பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போகாதீங்க. சூரையா, பசிக்கு முன்னாடி கோவம் கௌரவம் இதெல்லாம் பார்க்க கூடாதுப்பா. நீங்க 2 பேரும் பட்னியா இருக்கீங்க. இன்னைக்கு உங்க வயிறார சாப்பாடு போட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நான் பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன். நீ கோவப்படாம அமைதியா இரு அப்படின்னு புள்ளைய சமாதானப்படுத்திட்டு ராஜம்மா, சீதா 2 பேருமே வெங்கடேசனுடைய வீட்டுல மீன் குழம்ப சமைக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க அடுப்புல மண்பானையை வச்சு மீனை நல்லா கழுவி புளிய கரைச்சி ஊத்தி தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்ல மணக்க மணக்க மீன் குழம்ப தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே அதுல இருந்து வர மனம் அந்த வீடு முழுக்க பரவுச்சு. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அந்த மீன் குழம்பு வாசம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. வெங்கடேசனுக்கும் வெங்கடேசனுடைய பிள்ளைக்கும் அந்த மனத்துக்கே பசி பல மடங்கு அதிகமாச்சு. எப்படா சாப்பிட போறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு தயார் அப்படின்னு அம்மா கூப்பிட்ட குரல் அவனுக்கு கேட்டுச்சு. அவனும் அவங்க அப்பாவும் சந்தோஷமா போய் சாப்பிட உக்காந்தாங்க. அந்த மீன் குழம்பு வாசம் மட்டும் இல்ல, சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த மீன் குழம்போட சுவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத சாப்பிட்டு பார்த்து, ஆஹா அப்பா, இது யார் சமைச்சாங்க? பட்டணத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்படிப்பட்ட மீன் குழம்பு கிடைக்காதே. ஐயோ, குழம்பு நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கு. எப்போல இருந்து நம்ம சமையல்காரங்க இவ்வளோ நல்லா சமைக்க ஆரம்பிச்சாங்க? வெங்கடேசனுக்கும் அந்த வாசம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவனும் சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்ட உடனேயே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த குழம்பு அவனுக்கு ஏதேதோ பழைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்துச்சு.
ஆமாம் மங்கம்மா. யார் சமைச்சாங்க இத? எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா சமைச்சு கொடுத்த மாதிரியே இருக்கு. ஆமா, இது யார் சமைச்சது? ஏங்க அவங்க தான் சமைச்சாங்க அப்படின்னு ராஜம்மாவையும் சீதாவையும் கை காட்டினாங்க. சீதா ஒரு தயக்கத்தோடவே அங்க நின்னுக்கிட்டு இருந்தாலும் ராஜம்மா மட்டும் கண்ணுல ஒரு திமிர் ஒரு தைரியத்தோட அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெங்கடேசனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க தாங்க ஐயா சமைச்சோம். எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்பீங்கன்னு தான் நாங்க இங்க வந்தோம். அப்போ வெங்கடேசனுக்கு அவனுடைய சின்ன வயசு ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாருமே இல்லாத அனாதையா அவங்க அப்பா அம்மா அவன் 3 பேரு மட்டுமே இந்த ஊருக்கு அகதியா வந்த அந்த நேரத்துல அவங்கள ஊருக்குள்ள யாருமே மதிக்காம அவங்க பட்னியா பசியோடு சுத்திக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ராஜம்மாவும் அவங்களுடைய வீட்டுக்காரரும் தான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வயிறார அவங்களுக்கு இதே மீன் குழம்பு சமைச்சு சாப்பாடும் போட்டாங்க. அது ஞாபகத்துக்கு வந்த உடனேயே வெங்கடேசனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க சமைச்ச அந்த மீன் குழம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னோட பழைய வாழ்க்கை, நான் எங்கிருந்து வந்தேன் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ ஊருக்கே தலைவன் ஆயிட்டேன் அப்படின்ற திமிரில் நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். ஆனால் என் சின்ன வயசில் நீங்கள் சமைச்சு கொடுத்த இந்த குழம்ப நான் மறக்கவே மாட்டேன். என் பசியை போக்குன உங்கள் குடும்பத்தை நான் பட்டினியாக போட நினச்சேனே, நான் எல்லாம் மனுஷனே இல்லைம்மா. எழுந்திரிப்பா எழுந்திரி. நீ தப்பு பண்ணத புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? அதுவே பெரிய விஷயம்தான். எதுக்கு பழசெல்லாம்? அத மறந்துருப்பா. இல்லைம்மா, எங்கள் வயிற்று பசியை போக்குன நீங்கள் இன்னைக்கு பசியோட திரும்பி போகவே கூடாது. மங்கம்மா, அம்மாவுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பு. அம்மா, சூரையாவை எப்பவும் போலவே மீன் பிடிக்க போக சொல்லுங்க. எந்த வரியும் கட்ட தேவையில்லை. இனிமே அவனுக்கு நான் துணையா இருக்கேன். ராஜம்மா சீதா கண்ணுல கண்ணீரோட வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சூரையா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே சூரையாவும் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அவன் பொண்டாட்டி அம்மா 2 பேரையுமே கட்டி பிடிச்சுக்கிட்டான். அன்னையில இருந்து வெங்கடேசன் தினமும் ராஜம்மாவை வர சொல்லி அவங்க கையால மீன் குழம்பு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சூரையா ஆத்துக்கு போய் நல்லபடியா மீனும் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்ல, எந்த ஒரு தொல்லையும் இருக்கல. இப்படி ராஜம்மாவோட கைப்பக்கவும் அந்த ஊரோட தலைவருக்கு இருந்த திமிர மொத்தமா அப்படியே அழிச்சிருச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட பணம் சொத்து அதிகாரம் இருக்குன்றதுனால மத்தவங்க எல்லாரையுமே மட்டமா நம்ம காலுக்கு கீழே போட்டு மிதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நாம எப்படி வளர்ந்து வந்தோம், நமக்கு யாரெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவி பண்ணிருக்காங்க, இத என்னைக்குமே நம்ம மறக்கவும் கூடாது. காலையில வீரையா அவனுடைய வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். மண்வெட்டியால பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்த அந்த சத்தம் அந்த இடம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் அங்க ராமு வந்தான். வீரையாண்ண, காலையிலேயே வந்துட்ட போலையே. இந்த வெயில்ல எதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யற? கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்ல? இல்ல ராமு, வயல் வேலை அதிகமாக இருக்கு. இந்த தடவை மழை சரியான நேரத்துக்கு வரல இல்லையா? அதனால விளைச்சல் எங்க வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. இன்னும் கஷ்டப்பட்டாதானே விளைச்சலை காப்பாற்ற முடியும். உண்மைதானே. ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த பூமி தாயும் நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? இந்த தடவை என்ன உழைச்சாலும் வீணா தான் போகுமோன்னு பயமா இருக்கு. உண்மைதான் ராமு. வீட்டுல என் பொண்டாட்டி சீதா கூட இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தா. இந்த தடவை விளைச்சல் ஒழுங்கா வரலன்னா அப்புறம் நம்ம கையில எதுவுமே மிஞ்சாது. இந்த தடவை நாம என்னாக போறோமோ? அண்ணன், நீ அவ்வளோ வருத்தப்படாதண்ண. பூமியை நம்பி வாழறவங்க எப்பவுமே வீணா போக மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட விதை வேற தீந்து போச்சு. இந்த தடவைக்கு புது விதை வாங்கி ஆகணும். ஆமா ராமு, விதை இல்லைன்னா நாளைக்கு விதை வாங்கி தானே ஆகணும். ஆனா விதை வாங்கவே என்கிட்ட பணம் இல்லை. என்ன செய்யறதுனே தெரியல. நம்ம ஒரு வியாபாரி சுப்பையா கிட்ட கடனை கேட்டு பார்க்கலாம். நம்ம கேட்டா கொடுப்பாரோ என்னமோ. சுப்பையா ரொம்ப மோசமானவன் ராமு. அவன்கிட்ட கடன் கேட்டா வட்டியோட சேர்த்து நம்ம உயிரையும் வாங்கிடுவான். அவன்கிட்ட போறதுக்கு சும்மாவே இருக்கலாம். நமக்கு வேற யாருன்னு உதவி செய்வாங்க? நம்ம ஊர்ல வேற யாரும் இல்லையே. நான் முதல்ல சீதா கிட்ட போய் பேசுறேன். அவளுக்கு எதனா யோசனை இருந்தாலும் இருக்கலாம். பொம்பளைங்களுக்குன்னு எப்பவும் ஒரு யோசனை இருக்கும். நீ முதல்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போ. சரிண்ணே, கொஞ்ச நேரத்துல நானும் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். மதிய நேரம் சீதா வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க வீரையா வந்தான். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச குழம்பு தான் செஞ்சிருக்கேன். சீதா, எனக்கு பசி எடுக்கல. வயலை பார்த்தா விரிசல் விடுற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐயையோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்களே கவலைப்பட்டா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? வாங்க, முதல்ல சாப்பிடுங்க, வாங்க. அது இல்ல சீதா, நாளைக்கு விதை வாங்கணும். ஆனா என்கிட்ட ஒத்த ரூபாய் இல்ல.
விளைச்சல் நல்லா வரும்னு நினைச்சேன். ஆனா வீணா போச்சே. அதான் சுப்பையா கிட்ட கடன் வாங்கலாமான்னு பாக்கறேன். வேண்டாங்க. சுப்பையா கிட்ட கடன் வாங்குறதும் நம்ம கழுத்துல நாமளே கயிறு போட்டுக்கிறதும் ஒண்ணுங்க. வட்டி மேல வட்டி போட்டு சொத்து மொத்தத்தையும் வாங்கிப்பாங்க. அவன் கிட்ட மட்டும் கடன் வாங்காதீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? விதை இல்லனா விளைச்சல் இல்ல. விளைச்சல் இல்லனா நமக்கு சாப்பாடு இல்ல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊர் தலைவர் ரங்கையண்ண இருக்காருல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. அவரு கிட்ட போயிட்டு ஏதாவது உதவி செய்ய சொல்லி கேட்டு பாருங்க. அவரு நிச்சயமா உதவி செய்வாருங்க. ஊர் தலைவர்கிட்ட பணம் கேட்க சொல்ற? அவரு சும்மா கொடுப்பாரா என்ன? நான் அவர்கிட்ட பணத்தை கேட்க சொல்லல. அவருக்கு அனுபவம் அதிகம் இல்லையா? அதனால நிச்சயமா ஏதாவது ஒரு அறிவுரையை கொடுப்பாரு. அந்த அறிவுரையின்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் உண்மைதான் சீதா. ரங்கையா ஐயா ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட உதவி கேட்கறது தப்பு இல்லதான். சரி, சாப்பாடு போடு, சாப்பிட்டுட்டு போறேன். சரிங்க. அவசரப்பட்டு யார்கிட்டயும் கை நீட்டாதீங்க. இது வரைக்கும் கௌரவமா வாழ்றோம். அதே கௌரவத்தோட கடைசி வரைக்கும் வாழணும்ல. அடுத்த நாள் ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கிட்ட வீரையா வந்தான். அண்ணே வணக்கம் அண்ணே. வா வீரையா வா. என்ன மதிய நேரம் இங்க வந்திருக்க? ஆமா, உன் வயல் வேலையெல்லாம் எப்படி போகுது? எங்க ஐயா நல்லா நடக்குது. அதான் விளைச்சல் வீணா போச்சே. அதனால புதுசா தான் விதைக்கணும். ஆனா என்கிட்ட விதை வாங்குறதுக்குன்னு பணம் இல்ல. அதான் உங்ககிட்ட எதனா உதவி செய்ய முடியுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஓ, அதுதான் உன்னோட பிரச்சனையா? வீரையா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். உனக்கு எப்பவும் கஷ்டம் வராது. ஆனா என்னை பத்தி தெரியும்ல. யாருக்கும் பணம் கொடுத்து நான் உதவி செய்ய மாட்டேன். ஆனா உன் பிரச்சனையை விட்டு வெளியில வர என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, கேக்குறியா? சொல்லுங்க ஐயா. அதுக்காகத்தானே வந்தேன். நீங்க சொல்றத நான் நிச்சயம் கேட்பேன். நம்ம ஒரு வியாபாரி சுப்பையா இருக்கான்ல, அவன்கிட்ட நான் சொன்னேன்னு போ. நான் சொல்றத அப்படியே சொல்லு. சுப்பையா, எனக்கு விதை வேணும். ஆனா கடனா வேண்டாம். விளைச்சல் விளைஞ்சதும் விளையிற விளைச்சல்ல பாதியம் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி கடன்காரனாகாம பங்குதாரனாக்கிக்கோ. ஆனா ரங்கையா அண்ணன், சுப்பையா ஒரு ஏமாத்துக்காரன். விளைச்சல் விளைஞ்சதும் மொத்த விளைச்சலும் அவனுக்கு தானே சொன்னா என்ன பண்றது? பயப்படாத, நான் தானே இந்த ஊரோட தலைவன். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் சொல்லிதான் நீ வந்திருக்கேன்னு போய் சொல்லு. அப்ப அவன் உனக்கு பயப்படுவான். ஒப்பந்தத்துல தரைக்கு கீழே விளையிறது அவனுக்குன்னும் தரைக்கு மேல விளையிற விளைச்சல் உனக்குன்னும் எழுதிக்கோ. தரைக்கு மேல விளைச்சலு தரைக்கு கீழே விளைச்சலு புரியலங்க ஐயா. வீரையா, நீ என்ன பயிர் வைக்க போற? சோளமோ கம்போ தானே? அப்படின்னா அது எல்லாமே தரைக்கு மேல விளையிற விளைச்சலு. அதெல்லாம் உனக்கு சொந்தமாகும். அப்படி பார்த்தா அந்த சுப்பையாவுக்கு நிலத்துக்கு கீழே இருக்கிற வேறு மட்டும்தான் சொந்தமாகும். என்ன நம்பி போய் வாக்கு கொடு. இப்பவே போ. ஐயா, நீங்க ரொம்ப தெளிவானவரு. உங்க அறிவுக்கு நான் தலை வணங்குறேன். இப்பவே போய் சுப்பையா கிட்ட பேசுறேன். ஆனா பாத்து, சுப்பையா கிட்ட பேசும்போது நீ எப்பவும் தைரியமா பேசணும். சாயந்தர நேரம் சுப்பையா அவனுடைய கடையில உக்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க வீரையாவும் ராமுவும் வந்தாங்க. யார் அது? நம்ம வீரையாவா? வா வா. என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம்? வயல்ல எதுனா தங்கம் விளைஞ்சிருக்கா? தங்கம் விளைஞ்சா உங்ககிட்ட ஏன் வரப்போறேன் சுப்பையா? எனக்கு கொஞ்சம் விதை தேவைப்படுது. ஆனா விதை வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. சுப்பையா அண்ணன், எங்க வீரையா அண்ணனுக்கு நல்ல சோள விதையா கொடுங்க. நான் விதைய கொடுக்கறேன். ஆனா சும்மா கொடுக்க நான் ஒன்றும் தர்ம சத்திரம் நடத்தல. உங்க வயலை அடகு வச்சு விதைய வாங்கிக்கோங்க. மாசத்துக்கு 2 ரூபாய் வட்டி. நான் உன்கிட்ட கடன் கேட்டு வரல சுப்பையா. நாம 2 பேரும் சேர்ந்து விவசாயம் செய்யலாம். நீ எனக்கு விதைய மட்டும் கொடுத்தா போதும். நம்ம ஊர் தலைவர் தான் உன்கிட்ட பேச அனுப்புனாரு. ஓ, தலைவரே அனுப்பி வச்சிருக்காரா? ஆமா, விளைச்சல்ல பங்கு எப்படி? விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறமா தரைக்கு மேல இருக்கிற விளைச்சல் எனக்கு சொந்தம். அதே மாதிரி தரைக்கு கீழே விளையிறது உனக்கு சொந்தமாகும். இந்த வீரையா சரியான அப்பாவி. இவன் என்ன பயிரை கேட்க வந்திருக்கான்னு தான் எனக்கு தெரியுமே. ஆனா நான் இவனுக்கு வேர்க்கடலை தான் தருவேன். வேர்க்கடலை மண்ணுக்கு கீழே இருக்கும். மண்ணுக்கு மேல செடி மட்டும்தான் இருக்கும். அப்ப விளைச்சல் எனக்கு தான் வரும். சரி வீரையா, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா விதை என்னோட விருப்பப்படி தான் தருவேன். இதுக்கு சம்மதமா? அண்ணன் ஏதோ தப்பா இருக்குன்னு. அவன் என்ன விதை கொடுப்பானே தெரியல. வாங்கண்ணே, வேற எங்கேயாவது போய் கேட்கலாம். சுப்பையா, நீ என்ன விதை கொடுத்தாலும் சரி, அதை ஏன் நான் பயிர் வைக்கிறேன். ஆனா சொன்னது தான். மேல இருக்கிறது என்னோடது, தரைக்கு கீழே உன்னோடது. சரி வீரையா, நானும் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். இந்த மூட்டை முழுக்க விதை இருக்கு. நாளைக்கு வயல்ல கொண்டு போய் போடு. சரி சுப்பையா. பைத்தியக்காரா, நான் கொடுத்தது வேர்க்கடலை விதைடா. இதை கொண்டு போய் நீ விவசாயம் செஞ்சினா வேர்க்கடலை தரைக்கு கீழே தான் விளையும்.
அப்ப மொத்த வேர்க்கடலையோட விளைச்சலும் எனக்கு தான் சொந்தமாகும். ராத்திரி சுப்பையா அவனுடைய வீட்டுல அவன் பொண்டாட்டி லக்ஷ்மி கூட பேசிக்கிட்டு இருந்தான். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? கடையில வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி. இன்னைக்கு ஒரு முட்டா பையன் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் என்கிட்ட ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்கான். பூமிக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு சொந்தம், மேலே விளையிறதெல்லாம் அவனுக்குன்னு. ஐயோ, வீரையண்ண ரொம்ப நல்லவராச்சே. அவருக்கு நல்லபடியா அவ கேட்ட சோள விதையே கொடுத்துருங்க. அவருக்கு அதுல கொஞ்சம் லாபமும் வரட்டும். வாய மூடு. நான் ஒன்றும் அவனுக்கு சோள விதைய கொடுக்கல. நான் அவனுக்கு கொடுத்தது வேர்க்கடலை விதை. வேர்க்கடலை பூமிக்கு கீழே விளையும். அப்படின்னா வேர்க்கடலை எனக்கு தானே சொந்தமாகும். அவன் என்கிட்ட ஏமாந்து போயிருக்கான். நீங்க பண்றது தப்புங்க. வீரையண்ண கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு, மத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காதவரு. அவரு வயித்துல அடிச்சு நீங்க பழைக்க பாக்காதீங்க. அந்த பாவத்து பணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, பாத்துக்கோங்க. பொம்பளைங்கெல்லாம் வேலையை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் பேசக்கூடாது. உங்களோட வேலை சமையலறையில் நல்லா சமைச்சு போடுறது. வெளியில் எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இது அநியாயங்க. நாளைக்கு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா மரியாதை போயிடும். யாருக்கும் எதுவும் தெரியாது. நீ வாயை முடிக்கிட்டு உக்காரு. யாருக்கிட்டையாவது எதனா சொன்ன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வீரையாவோட பொண்டாட்டி சீதா கிட்ட நான் பேசி ஆகணும். பாவம், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, அவங்க ஏமாற நான் விடவே கூடாது. அடுத்த நாள் கோவிலுக்கு சீதா போகும்போது அங்க லக்ஷ்மி சீதா 2 பேருமே சந்திச்சுக்கிட்டாங்க. வணக்கம் அக்கா, காலையிலே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஆமா சீதா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் காலையிலேயே வந்துட்டேன். ஆமா, உன் வீட்டுக்காரரு வயலுக்கு போயிட்டாரா? ஆமாக்கா, நேத்து உங்க வீட்டுக்காரரு விதை கொடுத்திருக்காரு. ஏதோ ஒப்பந்தம் கூட போட்டுக்கிட்டாங்களாமா. அது ஊர் தலைவரோட அறிவுரையா கேட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க வந்தேன். சீதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என் புருஷனுக்கு நான் சொன்னதா தெரியக்கூடாது. ஏன்னா இது ரகசியம். உன் வீட்டுக்காரரு தரைக்கு மேல இருக்கிற விளைச்சல் அவருக்கும், தரைக்கு கீழே இருக்கிற விளைச்சல என் வீட்டுக்காரருக்கும்னு ஒப்பந்தம் போட்டாங்களாமா. ஆமாக்கா, சோளம் விளைஞ்சதுன்னா தரைக்கு கீழே எதுவும் இருக்காதுல்ல, மேல மட்டும்தானே சோளம் இருக்கும். ஐயோ, அதுலதாமா விஷயமே இருக்கு. என் வீட்டுக்காரரு உன் வீட்டுக்காரருக்கு கொடுத்தது சோள விதை இல்ல, அது வேர்க்கடலை விதை. என்னது, வேர்க்கடலையா? வேர்க்கடலை போட்டா காய் எல்லாமே பூமிக்கு அடியே தானே விளையும், மேல எதுவுமே இருக்காதே. அப்ப அவருக்கு வெறும் செடி மட்டும்தானா? ஐயோ கடவுளே! ஆமா சீதா, என் வீட்டுக்காரருக்கு பணத்தாசை அதிகம். நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. முதல்ல போய் உன் புருஷன்கிட்ட இதை சொல்லு. எப்படியாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு என் புருஷன்கிட்ட இருந்து உன் புருஷனை காப்பாத்திக்கோ. இல்ல எல்லாமே நாளைக்கு நஷ்டமாயிடும். அக்கா, கடவுள் மாதிரி வந்து உண்மையை சொன்னீங்க. உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். இப்பவே போய் அந்த விதை எதையுமே வயல்ல தூவாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்க்கா. போ சீதா, சீக்கிரமா போய் உன் புருஷனை தடு. உங்களை கடவுள் நல்லபடியா பாத்துப்பாரு. அது வீரையாவோட வீடு. வீரையா ராமு 2 பேரும் விதைய வயலுக்கு கொண்டு போக தயாரானாங்க. அப்பதான் சீதா கோவில இருந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்தா. ராமு, இந்த விதையெல்லாம் பார்க்க பெருசா இருக்கு. ஆனா சுப்பையா கொடுத்தது நிச்சயம் நல்ல விதையா தான் இருக்கும். சரி வா, வயலுக்கு போகலாம். அண்ணா, இது சோள விதை கிடையாதுண்ணே, வேற ஏதோ மாதிரி இருக்கு. நில்லுங்க, அந்த விதைய வயல்ல தூவாதீங்க. என்ன சீதா, ஏன் பதட்டமா இருக்க? என்னாச்சு? ஐயோ என்னங்க நீங்க, அந்த சுப்பைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இது சோள விதை இல்லங்க, எல்லாம் வேர்க்கடலை விதை. வேர்க்கடலையா? அதனால என்ன? எதுவா இருந்தாலும் லாபம் தானே. இதுல லாபம் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு இல்ல, சுப்பையாவுக்கு. நிலத்துக்கு கீழே விளையிறது எல்லாமே அவனுக்கு தானே சொந்தம். அப்போ வேர்க்கடலை விளைஞ்சா மேல உங்களுக்கு செடி தான் சொந்தம், விளைச்சல் எல்லாம் அவனுக்கு சொந்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஊர் தலைவர் உங்களுக்கு நல்ல யோசனை தானே கொடுத்தாரு. ஆனா சுப்பையா கிட்ட போய் இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. அண்ணன், அண்ணி சொல்றது உண்மைதான். இது வேர்க்கடலை விதை. அந்த சுப்பையா நம்மள நல்லாவே ஏமாத்தி இருக்கானே. அந்த சுப்பையா எவ்வளவு புத்திசாலித்தனமா என்னை ஏமாத்தி இருக்கான். இப்பவே அவன் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேக்குறேன். சும்மா இருங்க, சண்டை போடுறதுக்காக நான் இத சொல்லல. அவன் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டால, அப்போ நாமளும் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்ல. எப்படி அண்ணி? வீரையா தான் அவன் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காரு, விளைச்சல்ல பாதிய கொடுக்கறேன்னு. இந்த யோசனையை கொடுத்ததே ஊர் தலைவர் தானே, அதனாலதான் போச்சு. முதல்ல அவர்கிட்ட போய் பஞ்சாயத்தை வைங்க. ஆனா இது ஒரு சின்ன விஷயமும் இருக்கு, நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. சீதாவுடைய யோசனைய வீரையா ராமு காதுல ரகசியமா சொன்னான். அவங்க 2 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நல்ல யோசனை சொன்ன சீதா. நான் இப்பவே தலைவர்கிட்ட போய் பேசுறேன். ராமு, இந்த விதையை எடுத்துக்கிட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு வந்துடு. அங்க சுப்பையாவுக்கு நான் பாடத்தை கத்து கொடுக்கறேன். அன்னைக்கு சாயந்தர நேரம்
பஞ்சாயத்துக்கு நடுவுல ஊர் தலைவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் சுப்பையாவும் இன்னொரு பக்கம் வீரையாவும் இருந்தான். என்ன வீரையா, காலையில சந்தோஷமா இருந்த, இப்ப என்னடானா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கியே, என்னாச்சு? ஐயா, நீங்க இலவசமா கொடுத்த யோசனைய கேட்டுக்கிட்டு நானும் சுப்பையாவை பார்க்க போனேன். விளைச்சல்ல பாதி பங்கு கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா, காலையில வீரையா வந்து என்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கான். நானும் சரின்னு அவனுக்கு விதைய கொடுத்துருக்கேன். மண்ணுக்கு மேல விளையிறதெல்லாம் அவனுக்கு சொந்தம், மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு சொந்தம். ஆனா இந்த பஞ்சாயத்து எதுக்குன்னு தெரியல. அப்புறம் வீரையா, நீ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? நான் ஒத்துக்கிட்டது சோள விதைக்காக. ஆனா இந்த சுப்பையா வேர்க்கடலை விதைய கொடுத்துருக்கான். நீங்களே சொல்லுங்க, வேர்க்கடலை எல்லாமே மண்ணுக்கு கீழே தானே விளையும், வெளியில செடி மட்டும்தான் இருக்கும். அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? என்ன சுப்பையா, என்ன இது? ஒரு விவசாயிக்கு ஊரோட தலைவனா நான் ஒரு யோசனை கொடுத்தேன். ஆனா அவனை ஏமாத்த இவ்வளவு கேவலமா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கியே. ஐயா, வியாபாரத்துல எப்பவுமே ஒப்பந்தம் ஒப்பந்தம்தான். அவன் என்ன சொன்னா, என்ன பங்குதாரனா சேர சொன்னான், விதைய கொடுக்க சொன்னான். ஆனா என்ன விதைன்னு அவன் தெளிவா சொல்லியிருக்கணும்ல, அது ஒப்பந்தத்துல இல்லையே. இது அநியாயம் சுப்பையா. ஆனா தர்மத்தின்படி ஒப்பந்தம் ஒப்பந்தம்தான். வீரையா உங்ககிட்ட மாட்டி இருக்கான். வீரையா, என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. ஐயா, ஒரு நிமிஷங்க ஐயா, எங்க அண்ணன் இன்னும் வயல்ல இந்த விதைய தூவல. விதைய வாங்கினது வயல்ல போடுறதுக்கு தானே, போட வேண்டியது தானே. ஒப்பந்தப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கணுமே. நீ சொன்னபடியே வயல்ல விதைய போடுறேன் சுப்பையா. ஆனா நேத்து தலைவர் எனக்கு அறிவுரை சொன்னதுல ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. அவரு சொன்ன ஒப்பந்தத்தின்படி பூமிக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு சொந்தம், மேல விளையிறதெல்லாமே உனக்கு சொந்தம். அதைத்தானே இவ்வளோ நேரமா சொல்றோம். அவசரப்படாத சுப்பையா, முழுசா கேளேன். இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி அவகிட்ட இருந்த காய்கறி விதை எல்லாத்தையும் கொடுத்தா. நான் அதை தான் வயல்ல இப்ப தூவி இருக்கேன். காய்கறி விதைய போட்டாலும் தரைக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு தானே சொந்தம். சொல்லு, என்ன விதைய போட போற? உருளைக்கிழங்கு விதையா, இல்ல காரசாரமான வெங்காய விதைகளா? இல்ல சுப்பையா, சீதா கொடுத்த இந்த காய்கறி விதை எல்லாத்தையும் தான் போட போறேன். ராமு அந்த பையட. ராமு விதை இருக்கிற மூட்டைய திறந்தான். ஐயா, உங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்னு என் வயல்ல நான் என்ன விதைகளை போட போறேன்னு இப்பவே சொல்லிடுறேன். இதுல இருக்கிறதெல்லாம் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பச்சை மிளகா. இந்த காய்கறிகள் எல்லாமே நிலத்துக்கு மேல மட்டும்தான் விளையும், கீழே வேறு மட்டும்தான் இருக்கும். கீழே விளையிற வேர் எல்லாமே சுப்பையாவுக்கு சொந்தம். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆமா சுப்பையா, உனக்கு வண்டி நிறைய வேற போட்டு அனுப்புறோம், அதை கொண்டு போய் வித்துக்கோ. ஐயா, இது அநியாயம், இது ஏமாத்து வேலை. இவன் என்னை ஏமாத்த பார்க்கறான், என்னன்னு கேளுங்க. என்ன சுப்பையா, உனக்கு யோசனை வந்தா அது ரொம்ப சரி, அதே யோசனை வீரையாவுக்கு வந்தா அது ரொம்ப தப்பா? அவன் தான் தரைக்கு கீழே விளையிற வேற கொடுக்கறேன்னு சொல்றானே, அது ஒப்பந்தப்படி சரிதானே? அப்படி பார்த்தா எல்லா விளைச்சலுமே வீரையாவுக்கு தானே சொந்தம். ஐயா, இந்த வேர்க்கடலை விதைய அவங்கிட்டயே கொடுத்துடுங்க. நான் எப்பவும் நேர்மையா வாழ்றவன். ராமு, விதைய சுப்பையா கிட்ட கொடு. வீரையா, இந்தா உன்னோட விதை. எங்க அண்ணனையே ஏமாத்த தானே ஆசைப்பட்ட, ஆனா இப்ப நீ தான் ஏமாந்து நிக்கிற. மன்னிச்சிடு வீரையா, நான் உன்னை தப்பா எடை போட்டுட்டேன். நான் உனக்கு விதைய கடனா கொடுக்கறேன், அதுக்காக எந்த ஒரு வட்டியும் போடல. விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறமா என்னோட கடனை நீ தீர்த்துட்டா அதுவே போதும். பாத்தியா வீரையா, சுப்பையா திருந்திட்டான் போல. இங்க பாரு சுப்பையா, ஏழைங்க விஷயத்துல நீ விளையாண்ட அப்படின்னா நம்ம ஊர்ல உனக்கு இடம் இருக்காது, நீ ஊரை விட்டு போக வேண்டியது இருக்கும். ஒரு நாள் காலையில வீரையாவோட வயல்ல விளைச்சல் நல்லபடியா இருந்துச்சு. அந்த ஆத்துல ஓடுற தண்ணியோட சத்தமும் பறவைங்களோட கலகல சத்தமும் கேட்டு வீரையா ராமு 2 பேரும் சந்தோஷமா, அண்ணன், நம்ம ஊரோட தலைவர் ரொம்ப நல்லவர், அதனால நமக்கு சாதகமா தீர்ப்பை கொடுத்தாரு. ஆனா நம்ம அண்ணி ரொம்ப தெளிவானவங்க, அவங்களால தான் நாம இன்னைக்கு தப்பிச்சோம். ஆமா ராமு, பொம்பளைங்களோட யோசனை வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தும். சீதா மாதிரி பொண்ணு பொண்டாட்டிய கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். என்னோட வெற்றியில எப்பவுமே அவளுக்கு ஒரு பங்கு இருக்கு. எது எப்படியோ சுப்பையாவுக்கு நல்ல படத்தை கத்து கொடுத்தோம். நம்ம வயல்ல புது சோள விதைய தான் போட்டிருக்கோம். பாரு பாரு, தூரலும் விழுது, விளைச்சல் நல்லா வரப்போகுது. ராமு, பூமியை நம்பி வாழறவங்கள அந்த பூமி தாய் நிச்சயமா கைவிட மாட்டா. அவன் நம்ம கூடவே இருந்து நம்ம விளைச்சலையும் நல்லபடியா பார்த்துப்பா. எப்படியோ தூரல் விழுது, வா உடனே வேலைய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இருட்டிடும்.